டீத் சீக்கிரமே சொத்தையாகி வீணாகி அடிக்கடி டென்டிஸ்ட பார்க்கணுமா? அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டென்டல் ஹெல்த் சீக்கிரமாவே காலியாயிடும். ஃபர்ஸ்ட், யூஸ் யர் ஃபுல் ஃபோர்ஸ். அதாவது உங்க கம்ஸ்ல இருந்து பிளட் வரணுமா, உங்க டீத் நல்லா தேஞ்சு போகணுமா, அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம நல்லா அழுத்தமா பிரஷ் பண்ணுங்க. எனாமல் டேமேஜ் கன்ஃபார்ம். ஜஸ்ட் 30 seconds இஸ் மோர் தென் எனஃப். 2 minutesல யாரு பிரஷ் பண்ணுவா? ஜஸ்ட் 30 secondsல ஈஸியா வேலையை முடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா அதுதாங்க ரொம்பவே பரவாயில்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியால டிஸ்டர்ப் ஆகாம ஹாப்பியா அங்கேயே இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்ட், ரைட்? உங்க டூத் பிரஷ்ல இருக்கக்கூடிய பிரிசல்ஸ்ல நல்லா விரிஞ்சு போனாலும் அதை தூக்கி போடாதீங்க. 1 year ஆனாலும் அதே டூத் பிரஷ்ஷை யூஸ் பண்ணுங்க. அப்போதான் அதுல இருக்கக்கூடிய பிரிசல்ஸ்ல நல்லா கிளீன் பண்ணாம உங்க டூத் அண்ட் ஓரல் கேவிட்டி இன்எஃபெக்டிவா இருக்கும். ஃபோர்த், ஹாட் அண்ட் கோல்ட். அதாவது ஹாட்டா ஒரு காஃபி, அதோட சில்லுன்னு ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஆனா சாப்பிட்ட உடனே உங்க பல்லுல சுருன்னு ஒரு ஷாக் அடிக்குதுங்களா? இதே மாதிரி திரும்ப திரும்ப சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க பல்லுல இருக்கக்கூடிய எனாமல்ல கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன கிராக்ஸ் உண்டாகும். நாளடைவுல இதுவே உங்களுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இஷ்யூ வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபிஃப்த் ஒன், டங். அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது உங்களுடைய பற்களை மட்டும் கிளீன் பண்ணா போதும். டங்கல யார் கிளீன் பண்ணுவாங்க? அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலைன்னு நினைச்சுக்கோங்க. அப்படின்னா உங்க டங்க் நீங்க கிளீன் பண்ணாம விடும் போது அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் பேட் பிரெத் வரதுக்கு ரீசன். சோ நீங்க டங்கை கிளீனே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா பேட் பிரெத் கன்ஃபார்ம். இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்மைல் கன்ஃபார்மா டேமேஜ் ஆயிடும். ஆனா நீங்க அந்த ரூட்ல போக வேணாம். நீங்க இதுல என்ன மிஸ்டேக் அடிக்கடி பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.